சாமிகளுடைய பிறப்பு சேலம் சின்னக்கொல்லப்பட்டி எனும் சிறிய கிராமம். அவ்வூரில் வசித்த சின்னப்பையா கவுண்டர், பச்சையம்மாள் ஆகியோருக்கு பெத்தா கவுண்டர் என்ற பெயரில் 5வது மகனாக மட்டுமல்லாமல் மகானாகவே அவதரித்தார். இளம் வயதிலேயே அவருக்குள் ஏற்பட்ட ஆன்மீக தேடல் விதையினுள் அடங்கிய விருட்சமாக வளரத் தொடங்கியது. அதன் காரணமாக தன் 9வது வயதில் இல்லம் துறந்து தன் ஞான குருவை தேடி புறப்பட்டார். அதன் விளைவு குற்றாலம் ஐந்தருவிக்கு அருகில் தற்போது ஜீவசமாதி அடைந்துள்ள பிரம்மஸ்ரீ சங்கரானந்தர் அவர்களை தன் ஞான குருவாக ஏற்று அவரிடம் பலகாலம் பணிவிடை புரிந்தார். தன் குருவால் தனக்கு உபதேசிக்கப்பட்ட சித்தவித்தை என்ற வாசியோகத்தை முழுமையாக தன் பயிற்சியால் கற்றுணர்ந்தார். தான் பயின்று வந்த காலங்களில் ஆசிரம பணிகளை செய்தும் யாசகம் கேட்டு தான் தானமாக பெற்ற உணவை தன் குருவிற்கும் குருவிற்கு பணிவிடை செய்த மூக்கம்மா மற்றும்